செல் ஆர்கனல்ஸ் சீரீஸ் 1 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பிளாஸ்மா மெம்ப்ரேன் அண்ட் நியூக்ளியஸ். பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படின்னா இது ஒரு செல்லோட அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இது பாஸ்போலிபிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு பை லேயர். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா மாலிக்யூல்ஸ் செல்லுக்குள்ளே என்டர் அண்ட் எக்ஸிட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் நியூக்ளியஸ். இதில் 4 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் நியூக்ளியர் என்வலப், அந்த பிளாக் கலர் அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நியூக்ளியர் என்வலப். இது நியூக்ளியஸோட அவுட்டர் லேயர். இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க கேப் தான் நியூக்ளியர் போர்ஸ். இது வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ளே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நியூக்ளியோபிளாசம். அது வந்து நியூக்ளியஸோட உள்ளே இருக்க ஒரு ஸ்பேஸ் தான். இது வந்து ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் குரோமாட்டின். இது ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குரோமாட்டின். இது டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீனால் உருவாக்கப்பட்டது. அண்ட் தென் நியூக்ளியஸ், இந்த ரெட் கலர் டென்ஸ் ரீஜன் தான் நியூக்ளியோலஸ். இது வந்து ரைபோசோமல் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூக்ளியஸை கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது டிஎன்ஏவை ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து, ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து, ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ணி அண்ட் செல் டிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்லுக்குள்ளே நடக்கிற எல்லா ப்ராசஸும் இந்த நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் இந்த நியூக்ளியஸை கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க.